ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம விஜயும் காவேரியும் ரொம்பவே சந்தோஷமாக ஃபார்ம் ஹவுஸில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்போவுமே அதே மாதிரி இருக்கணும், அவங்க ரெண்டு பேரும் பிரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க. இங்கே ராகினி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜயும் காவேரியும் நிரந்தரமாக பிரிஞ்சிருக்கணும், அவங்க எப்போவும் ஒன்று சேரவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால் இங்கே அஜயை அதாவது நெய்ஸ் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். உன்னை என் புருஷனாக ஏற்றுக்கிறேன், நான் உன் கூட ஒன்று சேர்ந்து வாழுறேன், இதுக்கப்புறம் உன்னை எப்போவுமே நான் தள்ளி வைக்க மாட்டேன், நீயும் நானும் சந்தோஷமாக வாழலாம், அதுக்கு நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அஜய் இருந்துட்டு, இல்லை ராகினி, விஜய் மேலே பழிய போட்டால் விஜய் சும்மா விட மாட்டான், அதுக்கப்புறம் வீட்டை விட்டு துரத்திட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் அப்பா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ உன் அப்பாவை சமாதானம் செய், அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எங்கள் அஜய் அவங்க அப்பா கிட்டேயும் பேசி ஒரு வழியாக என் வாழ்க்கை நல்லா இருக்கணுமா இல்லையா, என் வாழ்க்கைக்காக நீ எனக்கு உதவியாக தான் இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கிட்ட பேசி அவங்க அப்பாவையும் சமாதானம் செஞ்சிடுறாங்க. அதாவது இப்போ ராகினி வெண்ணிலா கிட்டே போகிறாங்க. வெண்ணிலா கிட்டே பேசுகிறாங்க. இங்கே பார் வெண்ணிலா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்குதுங்க, நீங்கள் போங்க அப்புறம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வெண்ணிலா சொல்கிறாங்க. இங்கே பார் வெண்ணிலா, நான் சொல்கிறத கேளு, முக்கியமான விஷயம் உன் வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, முக்கியமாக விஜயை பற்றி அப்படின்னு சொன்னதுமே நம்ம வெண்ணிலா சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ராகினி இங்கே பார் வெண்ணிலா, உன் அம்மாவும் அப்பாவும் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க இல்லையா, நீயும் காரில் போய்கிட்டு தான் இருந்த, ஒரே அடியாக உன்னுடைய ஃபேமிலி ஃபுல்லாக மொத்தம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விஜய் காவேரி கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுது. உன்னை உயிரோடு விட்டனா எப்படி நீ விஜயை நல்லா வாழ விட்டுருவியா? இப்போது நீயும் விஜயும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அப்போ தான் நடுவில் காவேரி வந்தா. உன்னை விட காவேரியை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. காவேரி அதாவது என்னென்னமோ வசியம் பண்ணி விஜயை அவள் பக்கம் திருப்பிக்கிட்டா. அதனால் உன்னை விட காவேரி தான் முக்கியன்ற அளவுக்கு விஜய்க்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. நான் குறுக்கில் நீயும் விஜயும் அப்போ லவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நீ இல்லாமல் இருந்தால் தானே விஜய் காவேரி கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ முடியும். காவேரியோட திட்டமே உங்கள் குடும்பத்தை மொத்தமும் போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறது தான். விஜய் கூட ஒன்று சேரணும் அப்படின்றதுக்காக தான் உன்னுடைய குடும்பத்தவே கொலை பண்ண சொன்னதே காவேரி தான், காவேரியோட திட்டம்தான். இதை விஜய் அவங்க சித்தப்பா கிட்ட சொல்லி உங்களை வீட்டை விட்டு காலி பண்ண சொன்னது. அதான் என் மாமனார் இருக்கார்ல, அவர் தான் வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லி என்னென்னமோ திட்டி உங்களை அனுப்பிவிட்டுறாரு. நீங்களும் காரில் போனீங்க, அப்போது லாரி வச்சு ஆக்சிடெண்ட் பண்ண சொன்னதே விஜய் தான், விஜயை தூண்டி விட்டது காவேரி தான் அப்படின்ற மாதிரிங்க ராகினி வெண்ணிலா கிட்ட சொல்கிறாங்க. பொய்யா சொல்கிறாங்க, ஆனால் வெண்ணிலா அது எல்லாத்தையுமே நம்பிடுறாங்க. உடனே வெண்ணிலா கேட்குறாங்க, இல்லைங்க விஜய் என்னை சின்சியராக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாரே, நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் சின்சியராக தாங்க லவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, ஆனால் அந்த டைமில் தான் காவேரி விஜயோட மனசை மாற்றிட்டா, அவள் சரியான வசியக்காரி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வெண்ணிலாவுக்கு காவேரி மேலே பயங்கரமாக கோவம் வருது. நான் அந்த காவேரியை சும்மாவே விட்டு போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார் வெண்ணிலா, இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு வழி, விஜய் உன் கழுத்தில் தாலி கட்டணும். விஜய் மட்டும் உன் கழுத்தில் தாலி கட்டிட்டாரு அப்படின்னா அந்த காவேரியை உண்டிலன்னு பண்ணிடலாம், நம்ம நினச்சதை சாதிக்கலாம். விஜயை உன் கழுத்தில் எப்படியாவது தாலி கட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதாங்க விஜய் என்ன இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ போயிட்டு கழுத்தில் தாலி கட்டு அப்படி இப்படின்னு சொன்னேன்னா அவர் என்ன பல்லார்னு ஒரு அறை தாங்க விடுவாங்க அப்படின்ற மாதிரி வெண்ணிலா சொல்ல, எங்கள் ராகினியும் இங்கே பார் வெண்ணிலா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், கம்ப்ளைண்ட் பண்ணி உன் கழுத்தில் தாலியை கட்ட வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நான் உன் கூட இருக்கேன், உன்னையும் விஜயும் சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது, உனக்கு ஃபுல் சப்போர்ட் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வெண்ணிலா யோசிக்கிறாங்க, என் அப்பா அம்மாவை விஜய்க்காக தான் நான் இழந்தேன், ஆனால் அவர் இப்படியெல்லாம் பண்ணுவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என் உயிராக நினச்சேன் விஜயை, ஆனால் விஜய் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, என்னை நம்ப வச்சு ஏமாற்றிட்டாரு, எனக்கு ரிங்கெல்லாம் போட்டு
போட்டு விட்டு இந்த ரிங்கு தான் நம்ம கல்யாணத்துக்கான அடையாளம்னு சொன்னார். அந்த வார்த்தையை நான் 100% நம்பினேன். ஆனால் என்னை நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து அழுகுறாங்க. என் அம்மா அப்பா இருந்திருந்தா கூட பரவாயில்ல, அவங்கள நினச்சி நான் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பேன். அவங்களும் எனக்கு இல்லை, எனக்குன்னு யாருமே இல்லை, விஜயை தான் நான் நம்பி இருந்தேன், விஜயும் எனக்கு இப்படி நாமம் போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ராகினி இருந்துட்டு, இங்கே பாரு வெண்ணிலா, நீ இப்போ தான் ரொம்ப தைரியமாக இருக்கணும், இப்போ நீ கண் கலங்கவே கூடாது, நம்ம கண்டிப்பாக நம்ம நினச்சதை சாதிப்போம், உன் கழுத்தில் விஜயை தாலி கட்ட வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க, இப்போ நான் என்னங்க பண்ணணும்? அந்த காவேரியை நான் பழி வாங்கணும். காவேரி என் வாழ்க்கையவே கெடுத்தால, என் வாழ்க்கைக்கு எடுத்திருந்தா கூட பரவாயில்ல, என் மொத்த குடும்பத்தையுமே மண்ணில் புதைச்சிட்டா, அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம வெண்ணிலா வந்து சொல்கிறாங்க. ராகினிக்கு அப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. அப்பாடி, எப்படியோ நம்ம நினச்ச மாதிரி வெண்ணிலா மனசில் காவேரி கெட்டவன்ற மாதிரி சொல்லி புரிய வச்சிட்டோம். அவளும் காவேரி தான் கெட்டவ, காவேரி தான் தன்னோட அப்பா அம்மாவை கொன்னது, அதே சமயம் விஜயை தன்கிட்ட இருந்து பிரிச்சுது அப்படின்றத அந்த மாதிரி உள்ளே புகுத்தி விட்டுடுறாங்க. நம்ம வெண்ணிலாவுமே அதை நம்பிடுறாங்க. இங்கே வெண்ணிலா கேட்குறாங்க, எப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போவோம், யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கேட்க, ராகினியும் கம்ப்ளைண்ட் வந்து காவேரி மேலேயும் விஜய் மேலேயும் தான் கொடுக்கணும், நீ வந்து சொல்லணும், நடந்தது எல்லாத்தையுமே மொத்தமாக விரிவாக சொல்லணும், நீயும் விஜயும் லவ் பண்ண விஷயம், நீங்கள் சின்சியராக லவ் பண்ணிக்கிட்டு இருக்க டைமில் காவேரி நடுவில் வந்து விஜய் மனசை மாற்றி விஜயை வந்து என்கிட்டேருந்து பிரிச்சுட்டாங்க, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து என் அப்பாவையும் என் அம்மாவையும் கொன்னுட்டாங்க, என்னை அனாதையாக்கிட்டாங்க, எனக்குன்னு இப்போ யாருமே இல்லை, நான் விஜயை உயிருக்குயிராக லவ் பண்ணேன், நான் லவ் பண்ணப்போ இந்த மோதிரத்தையுமே எனக்கு போட்டு விட்டார், இந்த மோதிரம் தான் எனக்கு, அதாவது நம்ம கல்யாணத்துக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், இப்போது நான் என் அப்பா அம்மாவை இழந்துட்டு நிற்கிறேன், தன்னந்தனியாக நிற்கிறேன், எனக்கு நான் லவ் பண்ண என் பாய் ஃப்ரெண்ட் வேணும், எனக்கு அதாவது கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி நீ கேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வெண்ணிலா இருந்துட்டு, நீங்கள் சொல்கிறது நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த கேஸை எடுத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பாக எடுத்துப்பாங்க, உன் அப்பா அம்மாவை கொன்று இருக்காங்கல்ல, எடுத்துக்காமையாக இருப்பாங்க, நல்லா ஸ்ட்ராங்கான கேஸாக தான் இதாகும் அப்படின்ற மாதிரி ராகினி வந்து சொல்கிறாங்க. வெண்ணிலா இருந்துட்டு, எப்படியாவது நான் விஜயை வந்து அடையணும், அது மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. இன்னொரு சைடுங்க நம்ம விஜயும் காவேரியும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. எங்கே நம்ம போவோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி காவேரி, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எக்ஸிபிஷன், அதாவது அப்பளக்கடை போட்டுக்கிற இடத்துக்கு நம்ம விஜயும் காவேரியும் கிளம்பிட்டாங்க. போகிற வழியில் நம்ம காவேரி வந்து ஐஸ்கிரீம் கேட்குறாங்க. இங்கே விஜயோ, இங்கே பாரு காவேரி, ஐஸ்கிரீமெல்லாம் சாப்பிடக்கூடாது, ரொம்ப சில்லுன்னு சாப்பிடக்கூடாது, ரொம்ப சூடாகவும் சாப்பிடக்கூடாது, இன்னும் கொஞ்ச நாள் போகணும், பாப்பாவுக்கு சில்லுன்னு போயிட்டு உட்காந்தா பாப்பாவுக்கு குளிராதா, வேண்டாம் காவேரி, நீ ஐஸ்கிரீமெல்லாம் சாப்பிடக்கூடாது, வேணா ஜூஸ் ஏதாச்சும் குடி, ஆனால் ஐஸ் இல்லாமல் தான் குடிக்கணும், சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. போங்க, எனக்கு ஐஸ்கிரீமும் வேணாம் ஜூஸும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன காவேரி, பாப்பாக்காக தானே, பாப்பா நல்லபடியாக இருக்கணுன்றது தான் நம்ம ஆசை, இன்னும் ஒரு 10 மாதம்தான், 10 மாதத்துக்குள்ளே குழந்த நீ பெற்று எடுத்துருவ, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் வாயை கட்டிக்கிட்டு இருந்த அப்படின்னா நம்ம குழந்தைய நல்லபடியாக வளர்த்து எடுத்துடலாம், அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சது எல்லாமே நான் டன் கணக்கில் இறக்குறேன், நீ எவ்வளோ வேணுமோ உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க, பேசுறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்குது, ஆனால் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஆசைக்காக கொஞ்சமாக வாங்கிட்டு நீ லைட்டாக சாப்பிட்டு மிச்சத்தெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிறேன், சரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க, என்னையும் பாப்பாயும் விட்டுட்டு நீங்கள் மட்டும் சாப்பிட்றதா அப்படின்னு கேட்குறாங்க. காவேரி, ஐஸ்கிரீமே வேண்டாம், நம்ம டைரெக்டாக எக்ஸிபிஷனுக்கே போயிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரியை கூட்டிக்கிட்டு விஜய் வந்து எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து வேலையெல்லாம் ரொம்பவே நல்லபடியாக போய்கிட்டுருக்கு, நல்லாவே சேல்ஸ் ஆகுது அப்படின்ற மாதிரியுமே கடைக்கார் வந்து, அதாவது நம்ம விஜய் வந்து 2 பேரை வச்சுருப்பாங்க இல்லையா வேலை செய்கிறதுக்காக, அவங்க வந்து சொல்கிறாங்க, நல்லாவே பிஸ்னஸ் டெவலப் ஆகும்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா நிறைய சேல்ஸ் ஆகிடுச்சு அப்பளமெல்லாம். இங்கே காவேரிக்கிட்ட சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் இன்னுமே அப்பளம் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க, பேக் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷம். எங்கே நிறைய
அப்பளம் எடுத்துகிட்டு வந்து கடை ஃபுல்லாக தான் எப்படியும் கடையே நிரம்பிட்டு இருக்கும், அந்தளவுக்கு தான் நாங்கள் அப்பளம் வந்து செஞ்சோம். ஆனால் எல்லாமே முக்கால்வாசிக்கு மேலே காலி ஆகிட்டுருக்கு. அப்போது நிறைய வேலை இருக்குங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட சொல்லி அப்பளம் செய்கிறதுக்கு ரெடி பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி, நீ ஏன்னா இப்படி அவசரப்படுறதுன்னு தெரியல, வேறு என்னங்க பண்ணுறது, கடையில் அப்பளக்கட்டெல்லாம் காலி ஆகிட்டுருக்கு, போயிட்டு அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன காவேரி இந்த மாதிரி டைமில் நீ அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி வேலை செய்யணுமா, என்னால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கவே முடியல காவேரி, நான் உனக்கு எத்தனை டைம் தான் சொல்கிறது, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாலையும் நீ கேட்க மாட்டேங்கிற, என் அம்மா அதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டாங்க, யாருக்கிட்டேயும் காசை எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு என்னென்னவோ வசனம் பேசுகிற, ஆனால் வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிட்டு நீ அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தனா ரொம்ப டயர்டாகும், அப்புறம் பேபியுமே டயர்டாகும், அதுக்கப்புறம் ஏதாச்சும் ரிஸ்க் ஆகிடுச்சுன்னா அப்படி தான் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாங்க. நம்ம காவேரி இருந்துட்டு எல்லாமே நம்ம மனசை பொறுத்ததுங்க, நம்ம வேலை செய்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை, குழந்த நல்லா ஆரோக்கியமாக தாங்க பிறக்கும், நீங்கள் வாங்க என்ன வீட்டுக்கு ஒரு கொஞ்சம் தூரத்துலையே ட்ராப் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் நான் நடந்து போயிட்டு அப்பளக்கட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரிக்கு சாரதா கால் பண்ணுறாங்க. ஐயோ அம்மாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. என்ன காவேரி, உங்கள் அம்மா ஃபோன் பண்ணாவே நீ ரொம்பவே பதற, நீ வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பதட்டப்படலாமா, தைரியமாக தில்லாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, அம்மா ஏதாவது எடுக்க முடுக்கா கேள்வி கேட்டாங்கன்னா என்னால் பதிலே சொல்ல முடியாது, ஏன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்களே, நீங்கள் இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காவேரி, நீ பேசு, அட்டன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அட்டன் பண்ணி சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் காவேரி, தனியாக எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியோன்னு எனக்கு எங்கள் மனசெல்லாம் அடிச்சுக்குதுடி, சரிடி நான் கிளம்பி வரவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ அம்மா வேண்டாம்மா, கடையில் அப்பளக்கட்டு எல்லாமே காலி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, நம்ம வீட்டில் அப்பளக்கட்டு ரெடி பண்ணாதான், இதோ நான் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுவேன், நம்ம அப்பளக்கட்டு காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிடி நீ கிளம்பி வா, பத்திரமா வாடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. ஏங்க வாங்க என்ன ட்ராப் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் விஜயும் காவேரியும் சாரதா அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. வந்ததுமே மாமி பார்த்துட்றாங்க இவங்க 2 பேரும் ஒன்றா கார்லேருந்து இறங்குறத. மாமி ஒரு மாதிரி வாயை பழந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துட்டு, ஹாய் மாமி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை அம்பி, சும்மா தான் நிற்கிறேன், ஆமாம் நீங்கள் 2 பேரும் ஒன்றா எங்கேருந்து வரீங்க, எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுவா மாமி, சும்மா தான் மாமி, நானும் காவேரியும் ஊரை சுற்றிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 குடும்பத்துக்கும் சண்டை, 2 ஆத்துக்காருமே டிஷ்ஷும்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறீங்க, ஆனால் நீங்கள் 2 பேரும் மட்டும் ஜாலியாக ஊரை சுற்றிட்டு வரீங்க, கேட்டால் என்னென்னமோ காரணத்தை சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அம்பி, உன் வாழ்க்கை எப்படி போய் முடியுமோன்ட்டு எனக்கு பயமாக இருக்குது, உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சேன், ஆனால் இந்த காவேரி உன் கூட சேர்ந்து வாழ்வாளா இல்லை உன்னை கல்வி விடுவாளானே தெரியல, பார்த்தா டவுட்டாக இருக்குது, இவ கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாமி என்ன மாமி இப்படி பேசிட்டீங்க, நான் தான் காவேரியை லவ் பண்ணுறேன்ல, அவள் என் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா, நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ வேண்டியது தானே ஒரே வீட்டில், அங்கேயும் இங்கேயும் ஏன் பிரிஞ்சுருக்கீங்க, மாமி நீங்கள் சொல்கிறதும் கரெக்டான விஷயந்தான், கூடிய சீக்கிரமே நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அம்பி, ஏதோ உன் வாழ்க்கை நல்லா இருந்ததுன்னா அதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மாமியுமே கிளம்பிடுறாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு, காவேரி நீயே போயிடுறியா இல்லை படிக்கட்டு ஏறணும் நான் தூக்கிட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏங்க இங்கே எப்படிங்க, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அம்மா பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை ஆக போகுது, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த நான் அத்தைக்கிட்ட சொல்லிட்டு போகவா, சொல்லிட்டேன்னா பாதி பிரச்சனை முடிஞ்ச மாதிரி இருக்கும், நம்ம எந்த ரிஸ்க்கும் எடுக்கவே தேவையில்ல, அத்தையே நம்ம 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சுடுவாங்க அப்படின்னு சொல்ல, ஏங்க வெண்ணிலா பிரச்சனையை ஃபஸ்ட்டு முடியுங்க, அதுக்கப்புறம் எல்லாமே தன்னால் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
சாரதா வெளியே எதுக்காகவோ வராங்க. இங்கே விஜயும் நம்ம காவேரியும் ரொம்ப நேரமாக நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்றாங்க. இந்த காவேரி எதுக்காக தான் நம்ம குடும்பத்தை இப்படி அவமானப்படுத்துவா அசிங்கப்படுத்துவானே தெரியலையே. அந்த விஜய் தம்பியால் தான் இவ்வளோ பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வெண்ணிலா ஊர் ஃபுல்லாக சொல்லி அவமானப்படுத்திட்டா. ஊருக்கு வெளியே தலை காட்ட முடியல. ஆனால் இவன் அந்த விஜய் கூட பேசிக்கிட்டு இருக்கா. ஒன்று அவங்க வீட்டுக்கே போயிட்டு வாழ்ந்தால் வாழணும், இல்லை அந்த உறவே அத்து விட்டுறணும். இவன் எதுக்காக தான் இப்படி அவங்க கூட பேசிக்கிட்டு நம்ம குடும்ப மானத்தை வாங்கிக்கிட்டு இருப்பான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக சாரதா வந்து உள்ளே போயிடுறாங்க. எங்கள் காவேரி இருந்துட்டு சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி உள்ளே வராங்க. விஜய் இருந்துட்டு இங்கே பார் காவேரி, கொஞ்சம் பத்திரமா இரு சரியா, வயிற்றுல குழந்தை இருக்குல்ல, அதை ஞாபகத்தில் இருக்கட்டும், எந்த வேலை செய்கிறதா இருந்தாலுமே உஷாராக செய், கவனமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எங்கள் காவேரி உள்ளே வந்ததுமே இங்கே சாரதாவுக்கு பயங்கரமாக டென்ஷனு. வந்தோடனே என்ன ஏதுன்னு கூட கேட்கல நம்ம சாரதா, சைலண்ட்டாகவே இருக்காங்க. காவேரியோ அம்மா கடையில் அப்பளக்கட்டு எல்லாமே காலி ஆயிடுச்சுமா, நீ சீக்கிரமாக அப்பளக்கட்டெல்லாம் எடுத்து காய போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சாரதா வந்து சைலண்ட்டாக எதுவுமே பேசாமல் இருக்க. என்னம்மா நான் இவ்வளோ சுறுசுறுப்பாக அவசரமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், அங்கே அப்பளக்கட்டு எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன், நீ பாட்டுக்கு சைலண்ட்டாக உட்காண்ட்ருக்க, வேறு என்னடி பண்ண முடியும்? என் வாய்க்கு ஒரு பூட்டை போட்டுக்கிட்டு நான் சைலண்ட்டாக தான் இருக்க முடியும். உன்னை ஏதாவது கேள்வி கேட்டால் அதுக்கப்புறம் நீங்கள்லாம் வேறு மாதிரி பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாங்க. என்னம்மா சம்மந்தமே இல்லாமல் பேசுகிற, நான் உன்னை அப்பளக்கட்டு தானே காய போடுறதுக்கு சொன்னேன், நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க, வேற என்னடி நீ வீட்டில் இருக்கிற மாதிரி வீட்டில் இருக்கிறப்ப ஒரு மாதிரி இருக்க, வெளியே போயிட்டுனா அந்த விஜய் கூட ஊரை சுற்றுற, அதெல்லாம் எங்களுக்கு தெரிய போகுது. அந்த வெண்ணிலா ஒரு பக்கம் நம்ம குடும்ப மானத்தவே வாங்கிக்கிட்டு இருக்கட்டும், உனக்கு சூடு சொரணை அந்த வெக்கமான எதுவுமே இல்லாமல் நீயும் வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனால் உன்ன மாதிரியெல்லாம் என்னால் இருக்க முடியாது, சி இப்படி இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அம்மா விஜய் கூட நின்று பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க. அம்மா ஏம்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, வேறு எப்படி நீ பேச சொல்கிற, அந்த பையன் கூட நீ எதுக்காக நின்று பேசிக்கிட்டு இருந்த, உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணே இல்லையா காவேரி, ஏன் வயிற்றில் தானே பிறந்தேன், ஒன்று அவன் கூட வாழ்கிறியா, நான் அவன் கூட தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூடவே போயிடணும், அப்படி இல்லையா அவன் உறவவே அத்து விட்டுறணும். ரெண்டும் கெட்டத்தனமா இங்கே ஒரு மாதிரியும் வெளியே போனால் அவன் கூட ஊர் சுற்றுறதும் இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. எங்கள் பாட்டி இருந்துட்டு ஏன் காவேரி ஏன் இப்படி நீ சாரதாவுக்கு கோவத்தை வர வைக்கிற, அவள் சொல்கிறதுமே கரெக்டு தானே, ஒன்று அவன் கூட சேர்ந்து வாழணும், இல்லை வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு ஹத்து கழிச்சிட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் நம்ம காவேரிக்கு மயக்கம் வந்துடுது. மயங்கி விழுந்துடுறாங்க. இங்கே சாரதா கங்கா எல்லாருமே ரொம்ப பதட்டப்படுறாங்க. காவேரி உனக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்புறாங்க. அப்போ தான் ஒரு மாதிரி அப்படியே ஒரு டயர்டாக எழுந்திரிக்கிறாங்க. இந்தாடி தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஊட்டி விட்டதுமே உடனே அவங்களுக்கு வாமிட் வந்துடுது. எங்கள் பாட்டிமா இருந்துட்டு என்னடி மசக்கியா எது இருக்கியா, மாசமாக இருக்கிறவங்க தான் எதை சாப்பிட்டாலும் வாந்தி எடுப்பாங்க, மயங்கி விழுவாங்க, ரெண்டுமே நீ பண்ணிக்கிட்டு இருக்க, கொஞ்ச நாளாக நர்மதா ஃபங்க்ஷனில் முறுக்கு அது சாப்பிட்டேன், அச்சு முறுக்கு சாப்பிட்டேன், அதனால தான் வாமிட்டு வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன், அது முடிஞ்சு கூட ஒரு பல காலம் ஆச்சு, இப்போது திடீர்னு மயங்கி விழுற, தண்ணியை குடித்தா வாமிட் பண்ணுற, என்னடி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கேட்குறாங்க. சாரதாவுக்கு ஒன்றுமே புரியல, ஒரு மாதிரி பதட்டத்தோடே இருக்காங்க. அது வந்துமா அது அது அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறாங்க. கங்கா இருந்துட்டு காவேரி என்னடி ஆச்சு உனக்கு உடம்புக்கு எதுக்காச்சும் முடியல அப்படின்னா வா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயக்கமாக பேசுகிறாங்க. எங்கள் சாரதாவோ உன் மனசில் ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு, ஒழுங்கு மரியாதையாக அந்த விஷயத்த சொல்லுடி, சொல்ல போறியே இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. நம்ம கங்காவோ ஏம்மா எதுக்காக இப்படி கோவப்படுற, நிதானமாக பேச மாட்டியா நீ,
காவேரி என்னடி என்னடி நடக்குதுங்க, ஏன்டி நீ அடிக்கடிக்கு மயங்கி விழுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம கங்காவுக்கு இப்போ வரைக்குமே காவேரி மேலே, அதாவது அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகமே வரலை. ஏன்னா அவங்க 2 பேர் பிரிஞ்சு தானே இருக்காங்க, அப்புறம் எப்படி இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம விஜயும் காவேரியும் அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இருந்தே அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயத்த, அதாவது நம்ம காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொன்னால் சாரதா வந்து சந்தோஷப்படுவாங்களா இல்லை திட்டுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே காவேரி வந்து தயங்குறாங்க. இப்போ என்ன எதுன்னு சொல்ல போறியே இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்பவே கத்துறாங்க. எங்கள் காவேரி வந்து சரி இதுக்கப்புறமும் உண்மையை மறைச்சி வைக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா அது வந்துமா நான் கர்ப்பமாக இருக்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே சாரதாவுக்கு மூச்சே நின்று போகுது. நம்ம கங்கா இருந்துட்டு என்னடி சொல்கிற காவேரி, என்னால் நம்பவே முடியல, எப்படி இது அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்துக்கா நானும் விஜயும் புருஷன் பொண்டாட்டியை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே சாரதாவுக்கு பயங்கர கோவம். ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா இதை சொல்கிறதுக்கு? ஒப்பந்தம் போட்டு தானே கல்யாணம் பண்ணிட்டு போனேன், அப்போது பொண்டாட்டியாக நடிச்சிட்டு மட்டும் வர வேண்டியது தானே, இதெல்லாம் அசிங்கமாக இருக்குடி. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா ஐயோ நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம், நம்ம எல்லாரும் தூக்கு மாட்டிக்கிட்டு சாவ வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அம்மா இப்படியெல்லாம் ஏம்மா பேசுகிற, எதுக்காகமா இப்படி பேசுகிற, வேறு எப்படி நீ பேச முடியும்? அந்த பையன் எவ்வளோ ஒருத்தியை வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டு இருக்கான், அவள் ஊர் ஃபுல்லாக அந்த குடும்பத்தையும் இந்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா. நீ என்னன்னா வயிற்றுல புள்ள இருக்குது அப்படின்னு சொல்கிற, இதெல்லாம் கேட்க நல்லாவாடி இருக்குது. ஐயோ ராமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா வந்து ரொம்பவே அழுகுறாங்க. எங்கள் பாட்டிமா இருந்துட்டு, ஏ சாரதா எதுக்காகடி இப்போ அழுது புலம்புற, காவேரி கர்ப்பமாக இருக்கிறது நல்ல விஷயம் தானே, அதுக்கு சந்தோஷப்படுடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னத்தை அத்தை சந்தோஷப்பட முடியும், அதான் அவன் வாழ்க்கையில் 1008 பிரச்சனை இருக்கே, அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சரி செய்கிறது? அடியே கூறு கெட்ட சாரதா, அந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்கிறதுக்காக தான் கடவுளாக பார்த்து அவளுக்கு குழந்தைய அவளுக்கு கொடுத்துருக்காண்டி, அதை கூட நீ யோசிக்க மாட்டியா? சட்டப்படி பார்த்தா காவேரி வந்து விஜய் கல்யாணம் பண்ணியிருக்கா, அதாவது அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க முறைப்படி. அதாவது டிவோர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதை கூட வாங்கலை அவங்க. இப்போது புருஷன் பொண்டாட்டி, இப்போது விஜயோட வாரிசை காவேரி சுமந்துக்கிட்டு இருக்கா. இது யார்கிட்ட சொன்னாலும் காவேரியையும் விஜயையும் தான் சேர்த்து வைப்ப பார்ப்பாங்க. விஜய்மே காவேரி தான் வேணும்னு சொல்லிட்டு அவளுக்காக எத்தனையோ கஷ்டத்தைப்பட்டிருக்கான், எனக்குமே நல்லா தெரியும். இந்த வெண்ணிலாவை வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக தான் இப்போவுமே அந்த விஜய் போராடிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. அத்தை இப்போது காவேரி வயிற்றில் குழந்தை வளருது, என் மகளை நீங்கள் இந்த வீட்டோட மருமகளை ஏற்றுக்கோங்க, என் மகளுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வரட்டுமா அத்தை? சாரதா உன்னை யார் அப்படி கொண்டு போய் விட சொன்னது? இந்த குழந்தை மூலமாக விஜயும் காவேரியும் ஒன்று சேர போகிறாங்க. காவேரி வயிற்றில் குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சாவே அந்த வெண்ணிலா பிச்சில் அடிச்சுன்னு ஓட போகிறா. இதுக்காக எதுக்கு நீ பயந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்கிறாங்க. கங்கா இருந்துட்டு, அம்மா பாட்டி சொல்கிறதும் கரெக்டு தான்ம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம சாரதா வந்து விஜயை ரொம்பவே தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க, அவனால் தான் என் பொண்ணு வாழ்க்கை கெட்டுச்சு அப்படி இப்படின்னு விஜயை வந்து ரொம்பவே தரக்குறைவாக பேச காவேரிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. போதும் நிறுத்துமா, அவரை பற்றி எதுவும் பேசாத, நான் அவர் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறேன், உங்கள் எல்லாரையும் விடவும் எனக்கு விஜய் தான் முக்கியம், அவரோட வாரிசை நான் வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் சாரதாவுக்கு கோவம் வந்துடுது. உன்னை யாருடி இந்த வீட்டில் இருன்னு சொன்னது? உன்னுடைய வாழ்க்கை விஷயத்தில் நீயே முடிவு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நான் எப்போவோ சொல்லிட்டேன். நீ அந்த தம்பிக்கிட்ட போயிட்டு சேர்ந்து வாழ்ந்தாலும் சரி வாழலனாலும் சரி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ இவ்வளோ தூரம் பேசுகிறப்ப நீ எப்படி என்ன போயிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு, அம்மா என் வாழ்க்கை விஷயத்தில் எப்போ என்ன மாதிரி முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெளிவாகவே தெரியுமா, நீ என்ன நினச்சி எதுக்காகவும் கவலைப்படாத சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை நினச்சி நான் எதுக்காகடி கவலைப்பட போகிறேன், எனக்கு அந்த கடவுள் கொடுத்த சாபம் மாட்டேங்குது. நானும் பொம்பளை பிள்ளைங்களே பெற்று நல்லதாக தான் நான் வளர்த்தேன், ஆனால் ஒன்று கூட நான் அதாவது ஏன் பார்வையில் எந்த பிள்ளையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டல,
அவங்கவுங்க விருப்பப்படி ஒவ்வொருத்தரை பிடிச்சிக்குதுன்னாங்க. அவங்கவுங்க பாட்டுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நின்னாங்க. என் விருப்பப்படி எதுடி நடந்திருக்கு? பொம்பளை பிள்ளைங்கள பெற்று நான் எங்கடி நிம்மதியாக இருக்கேன்? நீங்கள் எப்படியோ ஒன்று போயிட்டு போங்கடி, நான் யார் விஷயத்துலையும் தலையிட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து ஒரு மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்துறாங்க. இங்கே காவேரியோ, அம்மா ப்ளீஸ்மா நீ வருத்தப்படாதம்மா, உனக்காக தான் நான் இப்போ கூட இங்கே இருக்கேன். அந்த வெண்ணிலா கண்டிப்பாக போயிடுவான்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. விஜய் அந்த வெண்ணிலாவை அனுப்பி வச்சிருவாரு. விஜய் மனசு ஃபுல்லாக நான் தாம்மா இருக்கேன். என்னை அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழதாம்மா போகிறோம். அந்த காலம் வரதான் போகுது. நீ அதை பார்த்து சந்தோஷப்பட போகிறோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாரதா சைலண்ட்டாகவே இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம விஜய் வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்லணும், அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே போகிறாங்க. கூடிய சீக்கிரமே இந்த வெண்ணிலாவை வீட்டை விட்டு நம்ம விஜய் வந்து அனுப்பணும், இந்த ராகினியோட திட்டம் எதுவுமே பழிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.